எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த 90 சென்டிமீட்டர் அதாவது 3 ஃபீட் டேங்க் வந்து ஆல்மோஸ்ட் செட்டப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சாயில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டானது ஒன்று. ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ காலங்காலமாக நம்ம ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த செட்டப் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டேங்க், அதுக்கப்புறம் இந்த லைட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ டேங்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் அல்ட்ரா கிளியர் டேங்க். இந்த டேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு யூஸ்டு டேங்க் தான். யூஸ்டு டேங்க் இந்த சென்ஸ் ஒரு 2 இயர்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிஜமாகவே சூப்பர் டேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது பிராண்டன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ண ஒரு டேங்க் தான் இது. ஸோ இந்த டேங்க்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே ஒரு 90 சென்டிமீட்டர் டேங்க்னா இதோட டைமென்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 45 சென்டிமீட்டர் வித் அண்ட் 45 சென்டிமீட்டர் ஹைட். இது எதுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டேங்க்குன்னு வர லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைமென்ஷனை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு 3 ஃபீட் டேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 90 சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 5 சென்டிமீட்டர் நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் வைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதேமாதிரி டெப்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர்ன்றது ஒரு லைட் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஒரு 45 சென்டிமீட்டரில் கவர் ஆகிற மாதிரி வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அதை விட நீங்கள் டெப்த் அதிகமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 லைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே உங்களோட டேங்க்கை நீங்கள் பெருசாக போகிறீங்க, ஸ்டாண்டர்ட் சைஸை தவிர்த்து நீங்கள் பெருசாக போகிறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்குது. ஸோ பார்த்து டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேபினெட். ஸோ இந்த கேபினெட் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதோட கஸ்டமைஸ்ட் கேபினெட், ஓன் கேபினெட்னு கூட சொல்லலாம். நிறைய மாடல்ஸ் பார்த்து எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கேபினெட் பற்றின மோர் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் வந்து பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி கேபினெட் உங்களுக்கு வேணும்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 90 சென்டிமீட்டர் டேங்க்கில் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன், எந்த கான்செப்ட்டில் நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவாகுமி செட்டப். இதுக்கு முன்னாடி நான் இந்த என்னோட 3 ஃபீட் டேங்க்கில் நான் செட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் ஸ்டைல் அக்வேரியம் வந்து நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவாகுமி, அதாவது வெறும் ராக்ஸ் மட்டும் வச்சு ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட் வந்து நான் ஒரு IAPLC லாஸ்ட் இயர் 2023, அதாவது இந்த ஆக்வாஸ்கேப்பிங் நடக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் கான்டெஸ்ட்டில் ஒருத்தரோட லேஅவுட்டை பார்த்து அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி நம்ம ஒன்று ரீக்ரியேட் பண்ணலாம். எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த லேஅவுட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லேஅவுட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்ற லேஅவுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சப்ஸ்ட்ரேட் சிஸ்டம் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவலாக இந்தமாரி ஒரு பிளான்ட் டேங்க் நம்ம செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா ஒரு லாங் டேர்முக்கு டேங்க் வந்து நல்லா இருக்கணும், பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அக்வாட்டிக் சாயிலே போதுமானது. பட் அதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது அதிகமாக தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டால் இன்னும் ஒரு லாங் டேர்முக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து எப்படி சொல்லுது, ஒரு லாவா ராக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பியூமிக் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன பெபிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சம் பாக்டீரியாஸ் அதில் போய் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கீழே ஒரு ஆக்சிஜனேட்டடாக இருக்கிற மாதிரி சம் மெட்டீரியல்ஸ் நம்ம ஏதாவது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாவா சிப்ஸ்ன்னு வந்து சொல்லலாம். ஸோ இது நல்ல ஒரு க்ரஷ்டான ஒரு லாவா சிப்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணேன்னா அதில் கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும், வாட்டர் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் பியூமிக் ஸ்டோன் இல்லைனா லாவா ராக்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். லாவா ராக்ஸ் இந்த சென்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க மாதிரி லாவா சிப்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டது இந்த லாவா ராக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்ஸ் இருக்கும். பட் அந்த போர்ஸில் போய் உட்கார்றதுக்கு ஒரு பாக்டீரியாஸ் வேணும். ஸோ அந்த பாக்டீரியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்டர் பேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு வந்து நான் இது வந்து சொல்கிறேன். பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து உங்கள் டேங்க்கை வந்து சீக்கிரமாக சைக்கிளிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேங்க்கில் அமோனியாஸ், நைட்ரேட் லெவல்ஸ்லாம் வந்து அதிகமாகும் போது இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து அதெல்லாம் அதிகமாகாமல் ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாட்டராக வந்து கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் பிளான்ட் டேங்க்குன்னு நீங்கள் நார்மலாக ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணால் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் பேக் எல்லாமே வர வைக்கலாம். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் உடனே நான் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஷாப்ஸில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் விற்கிறாங்க. இந்த வாட்டி நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா APTலேருந்து வந்திருக்கிற ஸ்டார்டர் தான். ஸோ APT வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு பாப்புலரான பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி அவங்களோட ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அடிட்டிவ்ஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுச்சஸ், 2 பேக்கெட்ஸ்ன்னு சொல்லலாம்.
2 பேக்கெட்ஸ் வந்து போதுமானதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு பேக்கெட் வந்து 60 சென்டிமீட்டருக்கு, நான் 90 சென்டிமீட்டர் அப்படின்றதுனால ஒரு 2 பேக்கெட்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பேக்கெட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சம் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அலாங் வித் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபர்டிலைசர் மூலமா கொடுக்க போகிறோம் அண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற சாயிலையும் கொஞ்சம் இருக்கும். பட் அதை தவிர்த்து இது எது கொடுக்குறோம்னா, இன்னும் அந்த சாயில் வந்து ஒரு என்ரிச் ஆக்கிறதுக்காக மட்டும்தான் இது வந்து ஒரு ஸ்டார்டர் பேக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸாக வந்து கொடுத்துருப்பாங்க சின்ன பவுச். அதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாயிலில் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வாட்டர்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த செட்டப் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட்ஸை வச்சு பேஸாக இருக்க போகுது அப்படின்றதுனால ஃபுல்லாகவே வந்து பிளான்டட் சாயில் தான். இதில் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் எதுவுமே நம்ம வந்து போடல, ஃபுல்லாகவே பிளான்டட் சாயில் தான். ஸோ இந்த செட்டப்க்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற சாயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளூவிலேருந்து வந்திருக்கிற ஸ்ட்ரேட்டம் சாயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரேட்டம் சாயில் ஆல்ரெடி நிறைய செட்டப்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய கிளைண்ட்ஸ்க்கும் வந்து இந்த ஃப்ளூவல் ஸ்ட்ரேட்டம் சாயில் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு அந்த நைட்ரேட் கண்டென்ட் வந்து அந்தளவுக்கு அந்த அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹையாக இருக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ஒரு சாயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு இவாகுமி செட்டப், வெறும் ராக்ஸ் மட்டும் வச்சு பிளான்ஸ் வந்து ரொம்ப ஒரு மினிமலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் இந்த சாயில் வந்து நான் எப்பயும் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். மற்ற பிராண்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமோனியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ஆல்கேஷியஸ் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்கேஷியஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, பட் சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதோட சாயிலோட மிக்சர் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால சான்சஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த சாயில் வந்து இந்த செட்டப் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 பேக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 3 பேக்ஸ் கண்டிப்பாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டிபெண்ட்ஸ் வந்து உங்களோட லேஅவுட் பொறுத்து தான். இது வந்து ஒரு ராக் வச்சு ரொம்ப ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி காட்டணும் அப்படின்னால, லேண்ட்ஸ்கேப்னால் உங்களுக்கு கீழே வந்து பிளான்ஸ் தெரியணும், பின்னாடி இருக்கிற பிளான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டெப்த்து வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பேக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பட் இதுவே நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த செட்டப்பில் வந்து 3 பேக்ஸ்லாம் ஆகலை. எனக்கு ஒரு 2 பேக்ஸ்லேயே வந்து ஓகேவாக இருந்தது. ஏன்னா அது கீழே போட்டிருந்த பேஸ் டோட்டலாக வேறு, இதுக்கு நம்ம போட்டிருக்கிறது வேறு அண்ட் இதோட லேஅவுட் ஃபார்மேஷனு டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்படின்றதுனால இதுக்கு 3 பேக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆர்ட்ஸ்கேப் மெட்டீரியல் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த லேஅவுட்க்கு நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லாவா ராக்ஸ். இதை ஏன் நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 kg இல்லை 25 kg ராக்ஸ் வரைக்கும் இருக்கும். இது அது சென்டரில் இருக்கிற ராக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ராக் அது. பட் இந்த மாதிரி ஒரு இவாகுமே நீங்கள் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ராக் வச்சு தான் வந்து பண்ண வேண்டியதுமாக இருக்கும். நீங்கள் குட்டி குட்டி ராக்ஸாக இருந்தாலும் ஒரு ஹைட்டு காட்டுறதுக்காக, ஒரு மவுண்டெயினாக ஒரு ஹைட்டு காட்டணும் அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து எப்படி சொல்ல ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நிறைய ராக்ஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாக் லாவா ராக் வந்து யூஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வந்து 150 to 200 rupeesக்குள்ளே கிடைக்கும், 180 rupees அந்த மாதிரி கிடைக்கும். இது டிமாண்ட் பொறுத்து தான். இதுவே நீங்கள் ஒரு வேறு ஒரு ராக் போகிறீங்கன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேரு ராக் அப்படி இல்லைனா இந்த சேரு ராக் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 200 rupees கிட்ட வந்துடும். ஃப்ரோடோஸ்லாம் இருக்குது. ஃப்ரோடோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே வந்து 400 rupeesக்கு வந்து விற்பாங்க, 400 to 800 rupees வரைக்கும். ஸோ அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட பட்ஜெட் எகிரிடும். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் இந்த பிளாக் லாவா ராக் தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் இதில் நிறைய போர்ஸ் இருக்கிறதுனால இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒரு சேரு ராக் எடுத்துக்கிறவங்களேன், அது ஃபுல்லாகவே வந்து ராக்காக தான் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு போர்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா அது ஃபுல்லாகவே ராக்காக தான் இருக்கும். அதுக்குள்ளே எந்த ஒரு கேப்ஸுமே இல்லாதனால அதோட வெயிட் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க பெருசாக இருந்தாலும் இதில் நிறைய போர்ஸ் இருக்கிறதுனால இதோட வெயிட் வந்து நிறைய கம்மியாயிடும். ஸோ அகெயின் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அந்த லேஅவுட் அந்த ஃபார்மேஷனும் கிடச்சிடும், வெயிட்டும் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிடுவீங்க. ஸோ அகெயின் உங்களுக்கு டேங்க்கும் சேஃபாக இருக்கும் அண்ட் மணி வைஸும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக் வந்து வாட்டர் கெமிஸ்ட்ரி எதுவுமே வந்து மாற்றாது. வேறு ஒரு சில ராக்ஸ்லாம் வந்து இந்த கிரே கலரில் இருக்கிற ராக்ஸ் இல்லை ஒயிட் கலரில் இருக்கிற ராக்ஸ், இந்த ராக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டரை வந்து ஹார்டன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 25 கிலோ ராக்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன்னா அது என்ன பண்ணணும், வாட்டரை வந்து சீக்கிரமாகவே
கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி வாட்டர் வந்து ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இந்த ராக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாட்டரோட கெமிஸ்ட்ரி எதுவுமே இது வந்து சேஞ்ச் பண்ணாது. ஸோ உங்கள் ஃபிஷ்ஷுக்கும் சேஃப், உங்களுக்கும் வந்து வாட்டர் சேவ் ஆகும், உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் வராது, தலைவலி இருக்காது அடிக்கடி வந்து மானிட்டர் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இந்த ராக்கில் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய போர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் மாஸ் ஏதாச்சும் இதில் டைப் பண்ணணும், இல்லை வந்து அதுக்கு மேலே வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மாஸ் வந்து கிராப் ஆகிடும். நீங்கள் இதில் மாண்டி கார்ல வைக்கலாம், இல்லை மாஸ் வைக்கலாம். எதெல்லாம் நீங்கள் ரூட்ஸ் வந்து ஈஸியாக பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இது வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ன்றதுனால ஈஸியாக வந்து பிடிச்சிடும். இதுவே நீங்கள் வந்து ஒரு அகைன் சேரு ராக்ஸில் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அதில் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும். ராக் பார்க்க நல்லாயிருக்கும், பட் பிளெயினாக இருக்கிறதுனால மாஸ் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் ஈஸியாக பிடிக்கிற மாதிரி அதில் வந்து அட்டாச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ராக்கில் இருக்கிறதுனால நான் இந்த ராக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய லேஅவுட்டோட ஃபார்மேஷன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லேஅவுட் நான் எதில் வந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்பவுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்னா டோட்டலாக வந்து 2 சைடு அதிகமாக இருக்கும். நான் எப்படி சொல்கிறது, இந்த 2 சைடு அதிகமாக இருக்கும், ட்ரையாங்கிள் இப்படி இருக்கும். பட் இந்த ஃபார்மேஷன் வந்து இந்த சைடு ஹைட்டாக வச்சுட்டு இந்த நடுவில் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு அது ரொம்பவே அட்ராக்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்காக சிம்பிளாகவும் இருந்தது. சரி, இது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து ரீக்ரியேட் பண்ணலான்ட்டு வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பிளான்ஸ் தான் நம்மளும் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். பட் எங்கேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த நான் செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் ராக்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன், பிளாக் லாவா ராக்ஸ் மட்டும் தான். பட் அதுக்கப்புறம் அது டெய்லி வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம வந்து அதை விளையாடிட்டே இருப்போம்ல, சேஞ்ச் பண்ணி எது பர்ஃபெக்டாக வருதுன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் நடுவில் வந்து கொஞ்சம் ஃப்ரோடோ ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் என்கிட்ட இருந்ததுனால. என்ன ரீசன்னா அதோட டெக்ஸ்டர் வந்து நல்லா இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் அட் த சேம் டைம் இந்த 2 ராக்கோட கலருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது அப்படியே காட்டி கொடுத்துரும். நீ வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆக்வாஸ்கேப்பர்லாம் இல்லைடா பாடுறா இப்படி பண்ணிட்டேன்ட்டு. பட் இப்படி பண்ணுறதுனால பர்ஃபெக்ட் இல்லையான்ற மாதிரி தெரியல. ட்ரை பண்ணலாம், இந்த ஒயிட் கலர் எப்படி வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த டெக்ஸ்டர் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எப்படி வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி மாறுதா அப்படியா இல்லையான்றதை வந்து பார்ப்போம். அண்ட் இப்போ வந்து வாட்டர் மட்டும் ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது என்னென்னா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து டார்க் ஸ்டார்ட் மெத்தட் அப்படின்றது. டார்க் ஸ்டார்ட் மெத்தட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து டார்க் ஸ்டார்ட் மெத்தட். நான் 2 வீக்ஸ் பிளான் பண்ணேன், ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட ஆக போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த செட்டப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதாவது முக்கியமான இந்த டேங்க்குள்ளே என்ன நடந்தது அதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். பட் டேங்க்குக்கு வெளியில் லைட்டிங், CO2 ஃபில்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். அண்ட் பிளான்ஸும் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு கரெக்டாக வந்து நான் பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ பிளான்டிங் பண்ணிவிட்டு அது ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அதோட அப்டேட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் அந்த வீடியோலேயே வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆக்சசரிஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த செட்டப்பில் நம்ம வந்து ஒரு சில அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றதையும் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.